இது எனக்கான நேரம் மட்டும் இல்லை, கேம் ஸ்டார்ட் பண்ணி விளையாடுற எல்லாருக்கான நேரமும் இது. நான் இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்தே ஆகும். என்னது இது, லோனல்ஸ் போக மாட்டிருக்கு. லோனல்ஸ் போக முடியாதா? இப்போ கற்றுட்டு வந்தேன், எல்லாத்தையும் கற்றுன்னு வந்துட்டேன். இப்போ அவர் மேட்ச் போயிருக்காரு, அவர் நம்ம தோக்கடிக்கிறதுக்கு போதுமான பலம் வேணும். அந்த நம்ம போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு வழியாக ட்ரைனிங் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அவரை கூப்பிட்டு நம்ம ரிவேஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நான் சொன்ன மாதிரியே கற்றுன்னு வந்துட்டேன் ப்ரோ. மேட்செல்லாம் போய் கற்றுன்னு வந்துட்டேன் ப்ரோ. என்னதான் பண்ணாலும் நீ பெறுகிற இதில் என்னால் அடிக்கவே முடியாது. ஒழுங்கா இதை விட்டு வெளியே போயிட்டு நான் அப்படி புஷ் பண்ணுறேன் ப்ரோ. ரூம் மேட்ச் வந்துட்டு பேசுங்க ப்ரோ. உங்கள்கிட்ட ரூம் மேட்ச் வராமே பேசுவேன்டா. இவ்வளோ நேரம் உன்னை வச்சுன்னு பேசுறதே பெரிய விஷயம்டா ப்ரோ. ரூம் மேட்ச் வந்துட்டு பேசுங்க ப்ரோ. சர்ரா நூபே கிரியேட் பண்ணுறா. நீ தாண்டா ஏதோ வாய் விட்ட ரூம் மேட்ச் வாங்கடா. நீ கிரியேட் பண்ணுற நூபே. சரி ப்ரோ, நான் கிரியேட் பண்ணுறேன் ப்ரோ. நீ கிரியேட்லாம் கூட பண்ண தெரியுமா? நேற்று தான் ப்ரோ வீடியோ பார்த்து கற்றுக்கினேன். ஓஹோ சூப்பர் சூப்பர். இது வந்து இன்னொரு ரவுண்டு வைப்போம், அப்போ தான் 5 ரவுண்டு வருமா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ அழித்தி பிடி வைக்கிற ப்ரோ, எனக்கு ஹெட் ஷாட் ஆட தெரியாது. சர்ரா நூபே நீ இன்னும் ஆளு விடா. அவர்கிட்ட கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். கன் அட்ரிபியூட்டேஷன் எப்படிரும் எக்கனாமியில் போய்ட்டு தான் நம்ம வந்து டோக்கன் வைக்கணுமா, இல்லைன்னா வந்து நான் கன் ஸ்கின் எடுத்துன்னு வரேன்னு பயமா? ஒழுங்காவேடா கன் ஸ்கின். சரி ப்ரோ, கன் ஸ்கின் இஷ்டம் ப்ரோ. அவர் கூட நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திடுவார். ஜெயிக்கலன்னா பெருத்தாவமானம் நம்மளுக்கு. நீட்டே அமௌண்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டு கேட்டால் ஒரு மாதிரி பண்ணுறாரு அவர். ஓகே நம்மக்கிட்ட எந்த கன்று M10 எடுத்துன்னு போகலாமா? எந்த கன்று எடுக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் அவனா M1XX பார்த்துட்டு போ. என்னன்னு எனக்கு நான் ஓரளவு நல்லா விளையாடணும், அவ்வளோதான். பெஸ்ட்டு வாங்கலையே. ஐயோ முக்கால்வாசி கன்று வாங்கலையே. அப்பா நல்ல வேலை வாங்கிட்டேன். போய் அவர் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யாரும் ஓவரால் ஆகி வாயிலேருந்து விட்டு வச்சுக்கிறாரு. இப்போ அடிக்கணும் கண்டிப்பாக. இதுதான் என்கிட்ட வாயை விடக்கூடாதுன்னு சொன்னேன், அவர் விட்டு போனார். செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுட்டு வந்திருக்கேன். 6 ரவுண்டாக அவர் அலற விட்றோம். ரிப்பேர்கிட்ட எல்லாம் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அவர் அடிக்க முட்டான்னு பார்ப்போம். நம்ம எப்படி இருந்தாலும் தோற்றுருவோம். நான் ஒரு எவ்வளோ பெரிய பிளேயரு, அவர்கிட்ட எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பாட்டு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா இது வந்து எல்லா ஸ்டார்டிங் பிளேயர்ஸுக்கும் தேவையான ஒரு கதை இது. ஏன்னா வந்து ஒரு நல்ல அக்கௌண்ட்டோ இல்லை ஸ்கில்லோ இல்லைன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு. அவர்கிட்ட ஸ்கின் இருக்கிறாப்புல, அது ஒரு சொலட்டாக இருக்குன்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தா அவர்கிட்ட தோற்றுருக்கும் போல நம்ம. ஏன்னா அவர் செம்மையாக விளையாடுறாரு. M1014 இதுனா கன்று ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணை பற்றி நான் வீடியோவில் நேற்று பார்க்கவே இல்லை. நேற்று ஆல் கன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸும் போட்டேன். ஒரு இங்கிலீஷ் கார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லா ஆல் கன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர்னு போட்டேன். அப்போ தான் வந்து நேற்று இங்கிலீஷ்காரை போட்டுருந்தான் பார்த்தேன். ஆனால் என்னடா இது M10, இது வந்து ஷார்ட் ரேஞ்சு கண்ணா. சரி போய் அடிப்போம். ஏதோ தெரிஞ்ச அளவு வந்து எனக்கு தெரிஞ்சளவு ஆடுவோம். ஏன்னா அவர் வந்து ப்ரோ பிளேயரு, நாம் எப்படி ஆட முடியும்? பாருங்க அவர்கிட்ட நல்லா இருக்குது போல் ஸ்கின்னெல்லாம். நான் தான் டவுன்லோட் பண்ணாத வச்சுருக்கேன் போல். நம்ம தான் வாய் ஊதார் விட்டோம், பழகிறாரு. ஓகே எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. M5 இந்தியா இது ஒரு புல்லட் அடிச்சா நல்லா போகுமா? நேற்று அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த கண்ணை பற்றி உங்களுக்கு எடுக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு நினைக்கிறேன். சொன்னால் இன்றைக்கி அந்த ஒரு புல்லட் அடித்தாலும் 100 101 வந்து டேமேஜ் போகுமா? போய் அவர் அடிப்பேன். அவர் வந்து நல்லா பிளேயர் போல ஃப்ரெண்ட்ஸ். நான் வாய் உதா விட்டேன்.
ஏதோ நம்மளால தெரிஞ்சளவு ஆடுவோம். எனக்கே ஆட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நூபு ஸ்டோரி. இது நூபோட ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ அஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவரை லைக் போடுறாரு, ரொம்ப நன்றி ப்ரோ. மேட்ச் பாயிண்ட், அந்த மேட்ச் தோத்துட்டா அவர்கிட்ட அசிங்கமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் பாயிண்ட்னா கடைசி மேட்ச் தோத்துட்டோம்னா நம்மகிட்ட அசிங்கமாயிடுமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் போய் அடிப்போம். என்ன ப்ரோ இது பிங்கு போகுது? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பிங்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே எதுவுமே ஆக முடியுது. ஐயோ, ஒருகிட்ட தோத்துருவோமோ? தோத்துட்டோம், அவ்வளோதான். அவர்கிட்ட ஜெயிச்சுட்டு வெளில போய் அவர்கிட்ட சொல்லுவோம், என்கிட்ட பிங்கு போயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேறு திட்ட போகிறாரு நம்மள. ப்ரோ லாஸ்ட் மேட்ச் பிங்கு போயிடுச்சு ப்ரோ. அதெல்லாம் நீ பேசவே கூடாது. இல்லை ப்ரோ, லாஸ்ட் ரவுண்டு பிங்கு போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ நீ வாயே பேசக்கூடாது ப்ரோ. இதெல்லாம் முட்டி போட்டு தட்டி போட்டானே என்ன தேய்க்கவே முடியாது ப்ரோ. ப்ரோ நீ ஏன் நூறு தான் ப்ரோ கடைசி வரையும். ப்ரோ நூபா ப்ரோ? ப்ரோ நான் ஏன் ப்ரோ அந்த மாதிரி நூபுன்னு சொல்கிறீங்க? 2 ரவுண்டு ஜெயிச்சதே உங்களெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. நூபே, நான் எனக்கு அந்த மேட்ச் பிங்கு போச்சுடா. நான் இனி அதனால சிஸ்டனா நான் என்ன பண்றதா? நூபே நூபுன்னு சொல்லாதீங்க ப்ரோ. அம்மாடா, நீ நூறு தாண்டா. நூபே 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 நூபே. ப்ரோ நூபு நூபுன்னு சொல்லாத ப்ரோ. டேய் நூபே. ப்ரோ நூபுன்னு சொல்லாத ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ. போடா நூபே, போடா வரல. சவாலா விடுற சவாலு. போடா நூபே. என்ன ப்ரோ நூபுன்னு சொல்கிறீங்க ப்ரோ? கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தாங்க ப்ரோ, உங்களை மொத்தமாக முடிக்கிறேன். எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சான்ஸு. நான் வந்து நாளைக்கே அவங்க கூட மேட்ச் வரேன் ப்ரோ. ட்ரைனிங் எடுத்துன்னு வரேன் ப்ரோ. நாளைக்கு இவங்க கூட ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க ப்ரோ. நாளைக்கு பேசிட்டு என்ன நூபு பாட்டி எது வேணால் திட்டிங்க ப்ரோ. நூபே, நீ என்னதான் சொல்ல கூட வரல எனக்கு உன்ன. நீ என்ன வாய பேசக்கூடாதுடா. ப்ரோ சவால லாஸ்ட்டாக விடுற ஒரு சான்ஸ் ப்ரோ, லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தாங்க ப்ரோ. சரிடா நூபே, நீ நாளைக்கு வா. நீ என்ன வேணாலும் ட்ரைனிங் எடுத்து என்ன வேணா பண்ணிக்கணும் வா. நீ என்னதான் பண்ணி நானும் பாக்குறேன். சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ சான்ஸ் கொடுத்ததுக்கு. வெளியே போடா நூபே.